நானும் எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே அவ்வாடா முடிஞ்சிச்சுடா எக்ஸாம், இதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இன்டர்ன்ஷிப்பும் முடித்தேன். நான் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்னோட லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு சாப்டரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட், இன்டர்ன்ஷிப்புக்கு அப்புறம் செப்பரேட் டாக்டர், இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஹவுஸ் சர்ஜன். டோட்டல் லைஃப்லே இந்த ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மெடிசனு, சர்ஜரி, ஓபிஜி, பீடியாட்ரிக்ஸ், எமர்ஜென்சி, இது எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் போய் சுற்றிக்கிட்டு இருக்கல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஜாலியாக எப்போ நினச்சாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணால் போகிறதுக்கு அதெல்லாம் முடியாது. ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் பிஜி வரும், ஸ்பெஷாலிட்டி வரும், நம்மளோட லைஃப் நேரம் ஆகிடும். நீ நினச்சாலும் அதுக்கப்புறம் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இப்போ சுற்றுற மாதிரி சுற்ற முடியாது. இப்போ இந்த இயரை நான் வந்து பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுல இந்த மொமெண்ட்டை விட்டுறாத. நைட் டியூட்டிஸு, கேஷுவாலிட்டிஸு, ஓடி, வார்ட் ரவுண்ட்ஸு, பேஷண்ட்டோட ஸ்டோரிஸு, இது எல்லாமே இப்போ கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ முடித்ததுக்கப்புறம் நீ திரும்பி பார்த்தனா இதுதான் உன்னோட பெஸ்ட் மெமரிஸாகவும் இருக்கும். ஸோ பி ப்ரெசண்ட்டு, லேர்ன் பண்ணு, கஷ்டப்படு, என்ஜாய் பண்ணு. ஏன்னா இப்போ என்ன, யூ மைட் நாட் பி த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் இன் த ரூம், பட் யூ ஆர் இன் த ரூம்.